வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கேரட் சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வீட்டில் என்ன பண்ணுவோம், தேங்காய் சட்னி புதினா சட்னி அந்த மாதிரி செஞ்சு நம்மளுக்கு போர் அடிச்சிடும்ல. குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சட்னி ஐயோ வேணாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போரிங் டைமில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்து கேரட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு ஒன் டைப்பாக வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு இது. ஆக்சுவலாக வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம், பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஸ்நாக்ஸாக வெறும் கேரட்டே கொடுத்து விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சட்னி செய்யலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன கேரட்டை கட் பண்ணியிருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி ரெடி பண்ணுறேன் நான். சும்மா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து வடைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது அந்த பருப்பு. இது வந்து உளுந்து, முழு உளுந்து கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இது கூட வரமிளகாய் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பேனை வந்து அடுப்பில் வச்சுருங்க. ஸோ இப்போ பேனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி எண்ணெய் காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பேன் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் நான். சிம்மில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டு உளுந்து ஆட் பண்ணிடுங்க. அப்படியே எரல் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடுங்க, சின்ன வெங்காயம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். ஆனியன் ஓரளவு வதங்கினோடனே கேரட் போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்ச மாதிரி எனக்கு தெரியும். இப்போ நான் இது கூட கேரட் ஆட் பண்ணுறேன். அந்த பருப்பு போட்ட உடனே ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. அப்படியே வந்து இதில் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் இப்படி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இதை அப்படியே கடைசியாக வரமிளகாய் போட்டுக்குவாங்க, அதாவது வதக்காமல் அப்படியே போட்டுக்குவாங்க. பட் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா தான் அது ஒரு டேஸ்ட்டாக டிஃபராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ மிளகாய் வந்து லைட்டாக போட்டோன்னே வதங்கிடும் இல்லையா, அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே இப்போ கேரட் நல்லா வதங்கட்டும். கேரட் நல்லா வதங்கிருக்குங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மிளகாய் வதக்கி வச்சதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாரை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அரைச்சி பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் அரைச்சி ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன் இல்லையா, உங்கள் வரமிளகாய் எப்படி காரம் இருக்கோ அதுக்கு அக்காடிங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் எண்ணெயில் வதக்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேரட்டையும் ஆனியனை மட்டும் நல்லா தாளிச்சிட்டு அந்த மிளகாயை அப்படியே போட்டு அரைச்சிடுவாங்க. அதை விட அந்த மிளகாயை வந்து எண்ணெயில் வதக்கி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.